ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம எப்படி மேக் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் இன்னொரு ஸ்க்ரீனை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த வீடியோவை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறான்ட்டு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெயின் மாஸ்டர் ப்ரோ அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் ஓட்டோமார்க் வராது. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா முதலாவது ஒரு ப்ரொஜெக்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இது தேவையாண்டா நீங்கள் அந்த டைட்டில் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓகே கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோன்னு நான் சூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையுமே அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற எல்லா ஆப்ஷனையுமே கொடுத்து நான் அங்கே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இன்னொரு ஸ்க்ரீன் வேணும் எனக்கு. அதை எப்படி நான் செய்கிறேன்னு தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லென்த், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ண உடனேயே அதில் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிலீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ தேவைனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அது நடுவில் இருக்கிறது தான் ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம்டா நடுவில் இருக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான இடத்த வச்சு போட்டு நீங்கள் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரி டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன்லேயுமே ஒரே நேரத்தில் வீடியோ ப்ளே ஆகும். இப்போ நான் பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ ஓகே, உங்களுக்கு எல்லாமே எடிட் பண்ணது எல்லாமே ஓகேன்னு நினச்சிங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு மேலே ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை 2 தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டாக செஞ்ச வீடியோ இந்த இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் அந்த வீடியோ தேவையோ அந்த குவாலிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நிரம்பும்னா வீடியோ கேலரிக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம கேலரிக்குள்ளே பார்த்தோம்னா அந்த வீடியோ ரெடி ஆகிருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.